Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. And in the video ICC T20 World Cup 2024 South Africa versus Afghanistan first semi-final preview பார்க்க போகிறோம். நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ட்ரினிடாட் அண்ட் டொபேகோவில் இந்த போட்டி நடக்க போகுது. அதாவது ட்ரினிடாட் டைம் படி பார்த்திங்கன்னா இன்று இரவு 8:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கி நடக்க போகுது. போட்டி நடக்கிற நேரத்தில் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 40% மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஹியூமிடிட்டி 70% வரைக்கும் இருக்கும். காற்றினுடைய வேகம் 18 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தகவல் இருக்குது. ஸோ மழை வாய்ப்பு அதிகம் இருக்கிற காரணத்தினால டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாக் அவுட் கேம்ஸ், அதாவது செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ஸ்க்கு ரிசர்வ் டே கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ஸோ பிளேயிங் 11 சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் மோஸ்ட் ப்ராபப்ளி சேஞ்சஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். போலிங் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. போன மேட்சும் நல்லா பண்ணாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ரெயின் கர்டைல்டு மேட்ச்சில் டிஎல்எஸ் டார்கெட்டில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணாங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பே இல்லை. ஸோ பேட்டிங் லைனப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாட் சேஞ்சஸ் மேபி இருக்கும். பிளேயிங் 11ல் மேபி ரீசா ஹென்ரிக்ஸ் நம்பர் 3ல் ட்ரை பண்ணிவிட்டு ஓப்பனிங்கில் ஏடன் மார்க்ரம் கேப்டனை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சேஞ்ச் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் விக்கெட் கீப்பர் ஓப்பனிங் பேட்டர் போன மேட்ச்சில் இன்ஜுரி ஆனார். அவருடைய இன்ஜுரி அப்டேட் இன்னும் தெரியலை. ஸோ மோஸ்ட்லி அவர் ஃபிட் ஆகலை அப்படின்னா முகமது இஷாக் செகண்ட் விக்கெட் கீப்பர் பிளேயிங் 11ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி முகமது இஷாக் அண்ட் இப்ராஹிம் ஜத்ரான் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னிங்ஸை. ஏன்னா இப்ராஹிம் ஜத்ரான் குர்பாஸ் தவிர்த்து பார்த்திங்கன்னா அசரத்துல்லா ஜசாய் மட்டும்தான் ஓப்பனிங் பேட்டர். பட் அவருக்கு ஆல்ரெடி ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அதை அவர் பெருசாக பயன்படுத்தலை. அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க யாரையுமே வெளியில் உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ முகமது இஷாக் இது வரைக்கும் மிடில் ஆர்டர் பேட்டராக இருந்தாலும் ஸோ அவர் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் 2 அணிகள்லையும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. 2010 T20 வேர்ல்டு கப் விளையாடிருக்காங்க. ஒயிட் பால் கிரிக்கெட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா 92 அடிக்கடி வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி செமிஃபைனலில் வெளியேறியிருக்காங்க. ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த வேர்ல்டு கப்பில் ஃபீல்டிங் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் கேச்சஸ் நல்லா பிடிச்சாங்க, ரன் அவுட் வாய்ப்புகள் நிறைய தவற விட்டாங்க. அண்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 அணிகளுமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 அணிகள்லையுமே பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸே இல்லை. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ரெயின் கர்டைல்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு தவறான ஷாட்ஸ் ஆடி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங்கில் இருந்தே வரணும். ஏன்னா டிஎல்எஸ் டார்கெட்டில் பெரிய பார்ட்னர்ஷிப்ஸ் ரன்ஸ் இருக்க வேண்டியது ரன்ஸ் ஆன் போர்டு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஓப்பனிங் காம்பினேஷன்லேருந்து பெரிய ரன்ஸ் வந்தாகணும். அண்ட் அதே போல் ஆப்கானிஸ்தானும் ஓப்பனிங் பேட்டர்ஸ்க்கு அப்புறம் ரஷீத் கான் மேலே தான் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ரன்ஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ டிஎல்எஸ் டார்கெட்டுக்கு அது நல்லது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. கீ பேட்டில்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் முகமது நபி வர்சஸ் குவிண்டன் டிகாக். ஏன்னா ஆஃப் ஸ்பின்க்கு அகேன்ஸ்டாக குவிண்டன் டிகாக் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. அண்ட் அதே போல் இப்ராஹிம் ஜத்ரான் வர்சஸ் நார்க்கியா. ஏன்னா நார்க்கியா கோல்டு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே பவுலிங் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்ராஹிம் ஜத்ரான் ஃபார்மில் இருக்கார். இது வரைக்கும் இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் குர்பாஸ் தான் ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கில் காப்பாற்றிட்டுருக்காங்க. ஸோ அந்த பேட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் கீ பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் ஜத்ரான் அண்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் நவீன் உல் ஹக். அண்ட் அதே போல் சவுத் ஆஃப்ரிக்காவில் குவிண்டன் டிகாக் அண்ட் நார்க்கியா கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. வெற்றி சதவீதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்கானிஸ்தான் முதல் முறை செமிஃபைனலுக்கு வந்திருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் 92 நிறைய முறை செமிஃபைனல் வந்திருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால ஏற்கனவே செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணலை அப்படின்றதுனாலும் நிறைய அவங்களுக்கு லெசன்ஸ் இருக்கும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில்
மழை தொந்தரவு இல்லை அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 55-45 இன் ஃபேவர் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.